Taste the Daily. 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் திரையுலக பிரபலங்களிடம் விசாரணை நடத்த அமலாக்கத்துறை திட்டமிட்டுள்ளதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. விடிய ஆட்சியின் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் உறவினரான ஆகாஷ் பாஸ்கரன் டான் பிக்சர்ஸ் என்னும் தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வரும் நிலையில் குறுகிய காலத்திலேயே பிரபல கதாநாயகிகளை வைத்து பல திரைப்படங்களை அவர் தயாரித்து வருகிறார். விடியா ஸ்டாலின் குடும்பத்தினருடன் நெருங்கிய தொடர்புடையவர் என்பதால் கடந்த வாரம் அவரது வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறையினர் பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றினர். அப்போது ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் இல்லாததால் அவரது வீட்டிற்கு அமலாக்கத்துறை சீல் வைத்தது. அவரது தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடத்தி வரும் இட்லி கடை திரைப்படத்திற்கு தனுஷுக்கு 40 கோடி ரூபாய் ரொக்கமாக வழங்கப்பட்டதற்கான ஆவணங்களை அமலாக்கத்துறை கைப்பற்றியுள்ளதாக தகவல் வெளியாகின. மேலும் பராசக்தி படத்திற்காக சிவகார்த்திகேயனுக்கு 25 கோடி ரூபாய் மற்றும் சிம்புவின் 49வது படத்திற்காக 15 கோடி ரூபாய் முன்பணம் வழங்கப்பட்டதற்கான ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் தனுஷ், சிம்பு, சிவகார்த்திகேயன் ஆகியோரிடமும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகுமாறு ஆகாஷ் பாஸ்கரனுக்கு சம்மன் அனுப்பப்பட்ட போதும் அவர் விசாரணைக்கு ஆஜராகாததால் அவர் தலைமறைவாகிவிட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. புதன்கிழமையன்று விசாரணைக்கு ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய போதும் ஆகாஷ் பாஸ்கரன் நேரில் ஆஜராகவில்லை என்பதால் அவருக்கு எதிரான நடவடிக்கைகளை விரைவுபடுத்த அமலாக்கத்துறை தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.